ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு மீன் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் பஜ்ஜி ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிப்பிங்க. நம்ம நார்மலாக பண்ணுற ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இல்லாமல் இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அவுட் சைடில். அதே நேரத்தில் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மீன் வெந்திருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. எப்போவுமே நம்ம ஃபிஷ்ஷில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி ஒரு நாள் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இந்த மீன் பஜ்ஜி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மீன் பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் திலேப்பியா மீன் ஒரு 1/2 kg எடுத்துருக்கிறேன். நீங்கள் முள் இல்லாத இந்த மீன் வேணாலும் எடுத்துருக்கலாம். இந்த திலேப்பியா மீனை தமிழில் ஜிலேபி மீனுன்னு சொல்லுவாங்க. இதில் முள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம பஜ்ஜி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறனால நான் இந்த மீன் வாங்கியிருக்கிறேன். இதை ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். நான் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். மீனை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நிறைய லெமன் சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வர்ற மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு மணி நேரமாச்சு நல்லா ஊறட்டும். 1 மணி நேரத்துக்கு அதிகமாக ஊறினா பரவாயில்ல, கம்மியாக ஊற வேண்டாம். ஸோ ஒரு மணி நேரம் நல்லா ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பஜ்ஜி மாவு தயார் பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வறுக்காத பச்சரிசி மாவு தான். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். இப்போது பஜ்ஜி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மீன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமத்தோட வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுறலாம். இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான மாவாக பசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துட வேண்டாம் மாவு அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம பசைஞ்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் மீனில் ஒட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மீனில் ஒட்டாது. அதனால் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மீன் பஜ்ஜி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது மீனை இந்த மாவில் போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா மாவு இருக்க மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் இப்போ போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் மீனில் மாவு இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட மீன் துண்டுகளை எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீன் சீக்கிரத்தில் ஒரு ப்ரௌன் கலரில் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இன்னொரு சைடு வெந்துடும். மொத்தமே இந்த மீன் வேகிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த எண்ணெயோட சத்தம் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
இதே மாதிரி நம்ம மற்ற மீனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தால் கூட அவங்களுக்குலாம் இந்த ஃபிஷ் பஜ்ஜி கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.